இது ஐசிபிசிஎஸ் இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ். அதுக்குண்டான காலை மீட்டிங்கு இன்னைக்கு தேதி 13/3/2024. நம்ம டைம் வந்துட்டு 5:13. 5 மணிலிருந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். 7 மணி வரைக்கும் நடக்கும். 5:30க்கு சைனால இருந்து நம்மளுடைய பார்ட்னர் நம்மளோட கனெக்ட் ஆவார். அதுக்கு முன்னால நாம் ஒரு சின்ன இன்ட்ரோ. அனைவருக்கும் வணக்கம். இது ஐசிடிசிஎஸ். இன்னைக்கு தேதி 13/3/2024. ஐசிடிசிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ். இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம். ஸோ ஐசிடிசிஎஸ் அப்படிங்கிறது தொடங்கினது யார் அப்படின்னா தொழில் குரு மற்றும் சைனா கோபி. இதனுடைய அடிப்படை நோக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லாக்கிங் சக்சஸ். அப்படின்னா வாய்ப்புகளை இணைக்கிறது, அதுக்குண்டான வெற்றிகளை திறக்கிறது. இதுதான் நம்ம ஐசிடிசிஎஸ்னுடைய தாரக மந்திரம். இது உருவானது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது 28/6/2023 கோபி வந்துட்டு இங்க இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது நம்ம சைனால இருந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும். அந்த ஒர்க் ஷாப்ல 10 பேர் கலந்துட்டாங்க. அந்த மீட்டிங்ல ஒரு ஐடியா கிடைச்சது. இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு இதை ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க ப்ராடக்ட்லாம் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறமேலு இந்த ஐசிடிசிஎஸ் அப்படிங்கிறது உருவாச்சு. ஐசிடிசிஎஸ் உருவான தேதி அப்படிங்கிறது 2/7/2023. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விசிட் நான் வந்து ஐசிடிசிஎஸ் சார்பாக போகிறேன். 16/12/2023 வந்து போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விசிட். நம்மளுடைய அணுகுமுறை என்னது, வாட் இஸ் அவர் அப்ரோச் அப்படின்னு சொன்னால், நமது அணுகுமுறை அப்படிங்கிறது 3 படிநிலைகள் இருக்கு. ஒன்று வீக்லி ஆன்லைன் லைவ் மீட்டிங். எங்கே இருந்துன்னா சைனால இருந்து. 2வது மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஆறீங்க. மெம்பர்ஷிப் ஆனதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு உண்டான ஒன் மீட்டிங்ல இருந்து நம்மளுடைய ஜேர்னியானது தொடங்குது. அதுக்குண்டான டெடிக்கேட்டட் டெலிகிராம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் நான் சைனா கோபி 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேர்னிங்கிறது ஸ்டெப் 3 இம்போர்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் இம்போர்ட் ப்ராசஸ் இதில் தொடங்குது. இதில் நம்ம ஐசிடிசிஎஸ்ல என்ன பண்ணியிருக்கோம்னா A to Z சர்வீசஸ் அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். Aல இருந்து Z வரைக்கும் சர்வீசஸ் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி டைலர்ட் மேடாக இருக்கு. அது ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு தேதி 13/3/2024 படி நாம் கிட்டத்தட்ட 92,000 பேரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஐசிடிசிஎஸ்னா 92,000 பேருக்கு தெரியும். அதில் நம்மளோட நேரடியாக கனெக்ஷன் இருக்கிறவங்க 1121 பேர். அதில் வெபினாருங்கிற இந்த மாடல் புதன்கிழமை மீட்டிங்காக ரெஜிஸ்டர் பண்ணி வந்தவங்க 77. இந்த வாரம் 17 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல வருவாங்க, சில நேரங்கள் வரமாட்டாங்க. அவங்களுக்கும் இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில் ஆக்டிவ் மெம்பர்ஸா மொத்தம் 13 பேர் நம்ம மெம்பர்ஷிப்ல ஆகிட்டு இம்போர்ட்டுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு விசிட் வந்துட்டு நம்ம கிளைண்ட்டோட போயிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற செஷன் வந்துட்டு உங்களுடைய இன்ட்ரோ திரும்ப ஒரு தடவை கோபி வந்துட்டு கனெக்ஷன் இருக்கிறாரு. அவரோட அவர் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத அவருக்கு தெரியணும். நான் உங்களுக்கு பேசிட்டேன், இருந்தாலும் உங்களை டக்குன்னு நீங்களா வந்து உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கேள்வி வந்து நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு முன்னால கோபி வந்துட்டு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டான வீடியோ அனுப்பியிருக்கோம். இருந்தாலும் இது லைவ் மீட்டிங் அப்படிங்கிறதுனால அவரே வந்து இன்ட்ரோ பண்றது தான் வந்துட்டு சரியா இருக்கும். அதற்கு முன்னால நான் என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் தொழில் குரு. நான் சென்னையிலிருந்து பேசுறேன். 2018 குறிப்பா வந்து தொழில் முனைவோருக்கு உண்டான ஆலோசனை அப்படிங்கிறத யூடியூப் மூலியமா பண்ணிட்டு இருக்கேன். அடிப்படையில் நான் வழக்குரைஞர். எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. கன்சல்டேஷன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியிலையும் எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால எப்படி அதை தீர்க்கணும், அதை எப்படி படிப்படியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம அப்ரோச் பண்றதுனால ஒரு குறுகிய காலத்துல நம்மளால இவ்வளவு பேரை வந்து ரீச் பண்ணியிருக்க முடியுது அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்ககிட்ட பதிவு செய்யறதுல நான் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இப்போ கோபி அவரை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்குவார். அதற்கு அப்புறமேலு ஏற்கனவே உங்களுக்கு என்ன மாதிரியான அறிமுகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கலாம். ஷார்ட்டாக வந்துட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு. வெல்கம் கோபி.